ஹீரோயினி இல்லைன்னா அங்க படத்திலே இல்லைங்க. ஹீரோயினி என்னமா இருக்காங்க திஷா பத்தானி பா. அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களே அவங்களுக்கு தான் ஒரே சொல்லிடுறேன். அப்படி உங்களுக்கு என்ன குறைச்சல இந்த படத்துக்கு நான் கேட்பேன் அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா இந்த மாதிரி படத்தையுமே நல்லா இல்ல ஐயா, இதெல்லாம் பார்க்கவே முடியாது, இதெல்லாம் பார்க்கவே முடியாது, இதெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமா, கண்ணாடி போட்டு ஜாலியா உட்காந்து பாத்துட்டு இருந்தோம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு செம்மையா இருந்துச்சு. போர் எனக்கு சுத்தமா அடிக்கவே இல்லை. சாங்லாம் 3 சாங்குமே செம்மையா இருந்தது. அந்த மன்னிப்பு சாங்லாம் சும்மா தெறிக்க விட்டாங்க வெளில. நம்மளுக்கே கண்ணுலாம் கலங்குச்சு. லீட் நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. காமெடி எல்லாம் எதுவும் இல்லைங்க, ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு போலாம் அவ்வளவுதான். படம் வந்து வேற லெவலு. ஒரு வந்து சூர்யா வந்து இப்படி வந்து ஆக்ட் பண்ணாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல வந்து ஒருத்தர் வந்து ஞாபகப்படுத்த வைக்கிறாங்க. அவங்க வந்து இப்ப சொன்னா சஸ்பென்ஸ் வந்து போயிடும். வருஷம் கழிச்சு சூர்யா படம் வந்து தியேட்டர்ல வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட போர்ஷன்ஸ் ஆகட்டும் சரி, ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த தண்ணிக்குள்ளெல்லாம் போய் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஆர்ட் ஒர்க்கும் சரி, செட் ஒர்க்கும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு டெக்னீஷியனா பார்க்கும்போது எடிட்டிங்ல வைஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் வைஸ் எல்லாமே அழகா கொண்டு வந்திருக்காங்க. டிஎஸ்பி சூப்பரா பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த முக்கியமா இந்த சீன் காண்டி பார்க்கணும் அப்படின்னா கிளைமேக்ஸ் ஃபைட் காண்டி பாருங்க. அந்த அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஃபைட் ஒன்று வரும், அதுக்காண்டி பாருங்க, வேற லெவலா இருக்கும், கூஸ்பம்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல காமெடில வந்து சிரிச்சிட்டே தான் இருந்தோம். அப்புறமா அப்படியே போக போக நம்மளுக்கே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவங்க சொல்றதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம அதெல்லாம் கேட்க முடியுமா? நம்மளுக்கு பிடிச்சிருந்தது, உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சுன்னா அது வந்து அவங்க வச்சிருக்கணும்னு அதை பாக்குறவங்க பாப்பாங்க, பாக்காதவங்க பார்க்க மாட்டாங்க. சொல்லணும்னா எவ்வளவு வேணா சொல்லிட்டே போடலாம். எல்லாமே நல்லா சீன்ஸ், ரொமான்ஸ் வந்துட்டு, காமெடியும் வந்துச்சு, நல்லா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. 1000 கோடி 2000 கோடின்றது வசூல் எந்த மாதிரி? அவ்வளோ என்னால சொல்ல முடியாது. ஒரு 200 மேல போகும். நான் ஓப்பனா பேசுற ஆளு. 1000 கோடி 10,000 கோடி 200 கோடிக்கு மேல கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அவங்க வந்து படம் முடிஞ்சு வெளியே வர வரையும் அவங்க வந்து மைண்ட்ல இருந்து இன்னும் வரல. அது வந்து அவங்க தான் வந்து மெயின் கேரக்டரு. படத்துல வந்து லீடே அவர் தான். அவர் பாஸ்ட்டுக்கோ ப்ரெசண்ட்டுக்கோ பக்காவா போட்டு ஒரு குழப்பாம படத்தை வந்து தெளிவா சூப்பரா எடுத்துன்னு போயிருக்காரு. சிவா மேல ஒரு பயம் இருந்துச்சு, படம் வந்து எப்படியும் மொக்கையாயிடும், அவர் வந்து அண்ணாத்தே அப்படிதான் பெரிய ஐப்பு கொடுத்து, விவேகம் அப்படிலாம் ஐப்பு கொடுத்து தலையெல்லாம் வச்சு மொக்க பண்ணிட்டாரு. ஆனா இதுல வந்து ஒரு பக்காவான படம். பாகுபலிக்கு அப்புறமா மைண்ட்ல நிக்கணும்னா இந்த படம் பக்காவா நிற்கும். சூப்பரா இருக்கு, எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தை பிடிக்கலன்னா இல்ல, அது வந்து ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக்லயே காமிச்சிருக்காங்க படத்தை வந்து. அதை வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப ஃபைட், அந்த பிஜிஎம்லாம் கிழிச்சிருக்காரு, அதனால சில பேர் வந்து பிடிக்காம இருக்கலாம். மற்றபடி ஆக்டிங் வைஸ் பக்காவா சூர்யா நடிச்சிருக்காரு. சாங் எல்லாம் பிஜிஎம்லாம் தெரிச்சிட்டாரு. அந்த தேவிஸ்ரீ பிரசாத் செம்ம பிஜிஎம், எல்லாமே பக்கா. ஏஆர் ரஹ்மானுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பக்காவா எடுத்துருக்காங்க. ஹீரோயினா ஹீரோயினி தான் ப்ரோ. அங்க ஹீரோயினி தான், அங்க ஹீரோயினோட